எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை ரவீனா தாஹா இவங்க வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக தான் அறிமுகமானாங்க. ராட்சசன் படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா தமிழில் சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் லீட் ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களோட உயரம் ரொம்ப குறைவாக இருக்க காரணத்தினால இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல. பட் அப்பப்போ இந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ரெண்டு இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் கூட நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவங்களுக்கு பயங்கர டேலண்ட் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுல தான். ஸோ விஜய் டிவியில் வர எல்லா டான்ஸ் ஷோலையுமே வந்துட்டு இவங்க டான்ஸ் ஆடிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு டான்ஸில் பின்னி பெடல் எடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எப்படியாச்சும் வந்துட்டு உள்ளே போயிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பயங்கரமான கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் இவங்க வெளியிட்டிருக்க வீடியோக்களாக இருக்கட்டும், புகைப்படங்களாக இருக்கட்டும், உச்சக்கட்ட கவர்ச்சியில் இருக்குது. இத்தனைக்கே இவங்களுக்கு வயசு ஒன்றும் பெருசுலாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் 21 தான். இந்த ஏஜ்லேயே வந்துட்டு எதுக்காக இந்த அளவுக்கு வந்துட்டு கவர்ச்சியாக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதை பார்த்த பல பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இவங்க தமிழில் சீரியல் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம சீரியல் பார்க்குற அம்மாக்கள் எல்லாமே வந்துட்டு அதே நடிகையை கவர்ச்சியாக பார்க்கும்போது ஐய என்னப்பா இது, இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் நடிச்சுட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நாள் போட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு பல பேர் அட்வைஸ் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்களாம். பட் இருந்தாலும் இல்லை கவர்ச்சியோ வாட் எவர் ஏதோ ஒரு விஷயம் எதையோ வந்துட்டு நான் என் திறமை காட்டணும், இல்லை கவர்ச்சியை காட்டணும், ஏதோ ஒன்று காமிச்சு நான் வந்துட்டு தமிழ் சினிமாக்குள்ளே போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்க போல. ஸோ அந்த அளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சியான வீடியோக்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற விஷயங்களை விட கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப்